நிலை சரியில்லையா. அப்போ அவ எங்கிட்ட பிடிச்சுவாங்க நிலங்கள் எல்லாம் இருக்குவாங்க. அவ சொன்ன இப்போதைக்கு பிரச்சனை இல்லை இருக்கிறேன் ஏதோ ஒன்றமா இருக்கிற சொன்னா. சரி அப்போ இருக்கட்டுமா வாங்க சொல்லி வைக்கிறேன். ரெண்டு தெரிஞ்ச எனக்கு கூட வைக்கணும் என்ன செஞ்சுருக்கேன். அனைவருக்கும் வணக்கம். நான் தான் செந்தூரன். நான் அம்மு. நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்கன்னா எங்களுடைய வீட்டான் நிற்கிறோங்க. நம்ம அது அண்டை நாங்களும் எங்களை வீட்டான் நிற்கிறோம். ஒரு நாளும் எங்களை வீட்டான்னு நிற்கிறோம். ஒரு நாளும் எங்களை வீட்டான் நிற்கிறோம். 2 நாளாக நான் இல்லை. அதுதான். ஆனால் என்ன 2 நாளாக செஞ்சுறேன்னு சரியான வேலை. இன்றைக்கும் வேலை தான். நான் செஞ்சேன் சொன்னேன் இன்றைக்கு நீங்கள் வீடியோவுக்கு வராமல் போக மாட்டீங்க வேலை கேட்டு சொன்னேன். என்ன செஞ்சுறேன் வீடியோ ஒன்றும் எடுக்கல இல்லை. அதுதான் வீடியோ மட்டுமே எடுக்கல. அதே கூட செந்திரன் ஒரு 2 நாள் வீடியோவில் காணையில தான். அப்போ சில உறவுகள் செந்திரனுக்காண்டியும் பார்க்குற உறவுகள் இருக்கிறனியா. அப்படி அப்போ உங்களை காணையிலன்னுனாவே கவலைப்படுவீனியா இல்லை. அதான் சொன்னான்டே பொறுங்க அப்படியா செந்திரனை பிடிச்சி இழுத்தி விடுறான் வீடியோவிலேண்டு. எனக்கு நான் வேலைக்கு நேரம் போய் கொண்டும் இருக்குது. என்ன சம்பவம் சொல்லுங்க. வேலைக்கு இல்லை போகிறது தூர. அதுதான் இடம் போகிறது. அப்போ இனிமா போய் ஆக்களை கெட் பண்ணும். நேற்று வந்தவர் 2 வரையில நிற்கிறேன். அதே தெரியுமா உங்களோட வேலை அவ்வளோ கடுமையா போல இருக்கு. அதனால பயத்துல நிற்கிறேன். என்னென்னா வர்றது 9 மணி 8 மணி அப்படி வர இருக்க. அவர் பயத்திலே வர மாட்டார். இப்போ அங்கே வந்து 5-6 மணிக்கு வேலை முடியல. வார கொஞ்சம் தூரம் தானே. அப்போ கொஞ்சம் பைக் கூட ஸ்லோவாக தான் ஓடிக்கொண்டு வரணும். வாகனங்கள் டிரைவிங்கள் தெரியும் தானே. எல்லா நேரமும் சொல்லி கொண்டு இல்லை. அதுபடியாக நாங்கள் ஸ்லோவாக தான் இரவுல வருவோம். காலம் போய் கொஞ்சம் போயிருவீங்களா இப்போ வேலைக்கு. ஆனால் லேட்டாக 1:30 மணித்தாலும் வருமா நீங்கள் 1 மணித்தாலும் பிடிக்கும். அவ்வளோ நான் கொஞ்சம் ஸ்லோவாக வந்தால் என்ன செய்யும். ஒரு 1:30 மணித்தாலும் 2 மணித்தாலும். ஆமாம். ஆனால் என்ன வேறு அதோட கவலையிலே நின்றுட்டேன். நான் இனி வரைய மாட்டேன் 2 வேலைக்கு. அது வரையிலேயே ஏலாம் கிடக்காம். லீவ் எடுத்து வீட்டை நிற்கணும். அதுதான் உண்மை போய் தெரியாது. இப்ப நேர போய் பிடிக்க போறனால ஐயோ கொஞ்சம் முன்னமா போயிருந்தேன்டா ஓடி ஒளிஞ்சிருவேன். இப்பயே கையங்களமா போய் பிடிக்கிறதா நின்று அப்படியாச்சும் விளக்கிட பார்ப்பேன். இப்போ அந்த ஒரு இதால நான் இப்போ போறேன். அதுக்கு முன்னுக்கு என்ன அதுக்கு முன்னுக்கு நாங்கள் வீடியோ போகிறதுக்கு முன்னுக்கு எங்கள் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வாரினீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நாங்கள் போகிற வீடியோ உடனே வரும். இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். பார்த்தா இன்றைக்கு குக்கிங் ஒன்றுமே இல்லை. அதே மாதிரி நாங்கள் இன்றைக்கு நானும் கிளாஸுக்கு வலிக்கிட்டு தான் இருக்கிறேன். அப்போ இன்றைக்கு முக்கியமானது இன்றைக்கு நாங்கள் செஞ்ச சாப்பாடு. காலையில் நான் செஞ்ச சாப்பாடு காலமை சாப்பாடு. அதாவது நாங்கள் இன்றைக்கு தோசை நான் வெங்காய கறியும் சம்பளம் முடித்தேன். நான் அதேமாதிரி செந்திரம் பால் கடையில் போய் வாங்கிக்கொண்டு வருந்தவர். ஒவ்வொரு நாளும் பால் வாங்கிட்டு வருதுங்களே. ஒவ்வொரு நாளும் பால் ஆர்டர் பண்ணுறேன். சொல்லி வைக்கிறேன். என்ன தெரிஞ்ச எனக்கு உடம்பு வைக்கட்டு நான் செஞ்சுறேன். அப்படி இல்லை குடிக்க நல்ல. ஆனால் நான் குடிக்க கூடாதானே. எனக்கு உடம்பு கூட்டிட்டான்னு சொன்னாங்க வேறே இல்லை. நான் குடிக்க நீங்கள் குடிக்காம. அதுதான் இங்கே பாருங்க நான் செஞ்ச சாப்பாடை தோசையும் சம்பளம் வெங்காய கறியும் அதே மாதிரி இங்கால பால். என்ன செஞ்சேன் ரைட். நீங்கள் சாப்பிடுங்க. நாங்கள் சாப்பிடுவோம். இன்றைக்கு சாப்பிட்டுட்டு நாங்கள் இன்றைக்கு இவ்வளோ வேலை இருக்கு. எனக்கு கிளாஸுக்கு போகணும். கிளாஸுக்கு போடுவாங்க. வேலைக்கு போகிறது ஒரு வேலை, போய் செய்கிறது வேலை. அதுக்கு ஒரு ஆக்களை கூட்டிக்கொண்டு போகிறது ஒரு வேலை. நீங்கள் யார்கிட்ட வேலை செய்றீங்கன்னு சொல்லல. சுவாதனாண்ட வேலை தான். நானா என்ன முடியலையோ. முதல்ல ஒரு வேலை செஞ்சிருந்தாங்க. அதில் பார்த்துருப்பேன். பெல்கனி ஒன்று அடிச்சாங்க. அந்த வேலையை பார்த்துட்டு கீழையும் மரப்பு கிஞ்சால அடிக்கிறேன். மேலே அடிச்சு தண்டி இந்தால் அடிக்கிறேன். மற்ற கீழையும் பெல்கனி அடிக்கணும். அந்த வேலைன்றது அப்படிதான். அப்போ அதில் கூட ஒரு வேலையை பார்த்துட்டு அடுத்தவிலேருந்து வந்துருக்கணும் அந்த சேர்த்து. அப்படி வேலையெல்லாம் தெரியும். அப்படி வேலை செய்யணும். நீட்டு இல்லை வேலை இல்லை. அதான் நீங்கள் நல்லா வேலை செய்வீங்களா? அது தெரியும் எல்லா உறவுகளுக்கும். அப்போ அது செஞ்சது நீங்கள் போய் பிட் பண்ணுவோம். முடியுதோ வண்டியோட வேலை எண்டையோட அந்த அங்கே பின்பேலை முடியுது. நம்ம முன்பேலை திருப்பி தொடங்கும். நிறைய வேலை போயிருக்காங்க. அவங்க பின்னாக்கு பெல்கனியெல்லாம் அடிக்கணும். ஆனால் என்ன இப்போ இது நீங்கள் எத்தனை வருஷமா சேர்த்துற பில்டிங் வேலை பழகி? இப்போ பழைய 3 வருஷத்துக்கு மேலே 3 வருஷத்துக்கு மேலே
உண்மைக்குமே உங்களை பொசாப் தான் சொல்லணுமே அவர் உங்களை பழக்கி எடுத்துட்டாரு உண்மைதான். அவ்வளோ ஆசைப்பட்டு. என்ன நேற்று உங்களுக்கு ஒன்று சொல்ல மறந்துட்டு சொல்லுங்க. பெட்ரோல் பைக்குங்க சின்ன பைக் தானே ம். தூரந்துலாம் ஓடுறது ஓ பெட்ரோல் இல்லை உழவுகளுக்கு காவல் இருக்காது சேர்ந்து அங்கேருந்து வேற துணி துணி ஒளி கொண்டு வந்தது பேண்ட் வந்து இந்த இன்ஜின் சீட்டில் இல்லை நிற்கிறது பெட்ரோல் கூட எரிஞ்சா பேச்சில் ஓடி கொண்டு வந்தது. அப்போ நீங்கள் நின்று நிதானமாக வந்திருக்கலாம், இதெல்லாம் பயமே இல்லை. நின்று நிதானம் வந்த பெட்ரோல் ஒழுகு கூட நிப்பாட்ட பெட்ரோல் கூட ஒழுகுது. ஏன் அப்படி? அதான் புரிய அத்தானை கேட்டினா என்ன பிரச்சனை காவலர் அடைப்புண்டாலும் அப்படி வேறுமா கிளீன் பண்ணி அந்த அதுக்குள்ள ஊசி வாரலாம் அதை மாற்றணும் அப்படின்னு அப்புறம் தான் கராச்சி கொண்டு போகணும் மாலையில் திருப்பி கொண்டு திருப்பி ஆளை எத்தனை ரூபா கொண்டு போறீங்கன்னு எனக்கு தெரியாங்கிறாங்க. கொண்டு போய் திருந்துறாரு இல்லையே திருந்த கதை இருந்துச்சு தன்னால இயன்ற அளவு தான் அதுவும் மூடி தெரியும். இவ்வளோ தூரங்கள் அது இப்போ வந்து பைக் எவ்வளோ தூரங்களும் ஓடுது. அதான் நீங்கள் நான் போய் என்ன செய்யணும் மூடக்கூடாது அப்படி பைக் வரல. நீங்கள் பஸ் வரலாமல் வரணும். அது பஸ் வெளில போய் சந்தி எல்லாம் போகும் உள்பாதைகளுக்கு நடந்தே போகிறது. உண்மைக்குமே உங்களை முடிஞ்சு இவ்வளோ தூரம் போடுறதே பெரிய ஒரு அதிசயம் தான். அவங்க மாமா கேட்டுனீங்களே போன அடுத்து மாமாக்கு இப்போ எல்லாம் ஓகே ஆகிட்டு. ஓகே ஆச்சு ப்ரைவேட்டாக கொண்டு எல்லாம் காட்டுனது. பிளட் செக் பண்ண நேற்று போன வேணாம் ரிப்போர்ட் ரெண்டு வரையில என்னன்னு தெரியல. ரிப்போர்ட் வரைய மற்றது என்ன ஒரு அட்டாக் தானா அதுவும் இப்போ நோமல்னு தான் சொல்லி இருக்கு பார்ப்போம். இதுதானே எல்லாரும் மேலே வாசி பேர் பயன்தான் வீட்டில் பயம் இருக்குண்ணா. ஹார்ட் அட்டாக் வருத்தம்னால பயம்தான். ஓ அது எனக்கு உண்மைக்குமே தெரியாது. அது வந்து நேற்று எதுன்னு தான் படிவாக தெரியும் ரெண்டு வருத்தம். என்ன வீட்டு வேலையும் தொடங்கணும். என்ன மழை கிட்ட செய்யணும். உண்மைதான் இல்லாட்டி கேட்டே இங்கே ஆண்டியான் மலையில இந்த வீட்டுக்குள்ள அந்த பூச்சியில் தானே ஊறி தண்ணி உள்ள வருது. அந்த ஊறுது என்ன பூசாதபடியா அதுதான் உண்மை சரியா வேகமாக எனக்கு அது ஊர்னாலும் பரவாயில்லை. இப்போ ஒரு கிச்சன் போட்டு கொடுத்து இந்த நிலவங்களுக்கு கொடுக்கப்படும். ஏன்னா முக்கியம் எங்கள் ரெண்டுமே இது வேணும். அது தவறங்களும் கொஞ்சம் ஒழுகுது பார்த்துக்கலாம் அடிக்கடி அதுக்கு ஒரு ஒழுங்கு ஒன்று பார்க்கணும். நேற்று நான் விவசாயம் வந்திருந்தவர் வந்து கல் பறிக்க வேற சொன்னீங்களா பேச உங்களை காணலைன்னு போயிட்டேன். கல் பறிக்கணும் கிளா தண்ணி முறையிட்டு இப்போ ஏற்றணும். நான் வேலைக்கும் போகணும் இதுவும் பார்க்கணும் இல்லை. இப்போ வேலைக்கு போனால் தான் காசு வரும். இப்போ வேலைக்கு போயிட்டு வந்தால் இதுகளையும் பார்க்கணும். அப்போ 2-3 நாள் வேலைக்கு போயிட்டு தான் பார்க்கணும். ரெண்டு தான் வேலை செஞ்சுக்கணும். வேண்டாம் கிச்சன் எல்லாம் கட்டி இல்லை வேலை அதோட உங்களை நிற்கிற அளவுக்கு இப்போ வேலை அவசரம் இல்லை உங்களுக்கு. அதே மாதிரி இன்னொரு அண்ணா ஃபோன் எடுத்துக்கொண்டு இருக்கிறாரு உங்களுக்கு. அதுவும் நான் சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கு பாலை குடிக்கும். ஐநூறு மூக்கத்துக்கு மனவன் நான் 2 நாள் அடுத்தவர் வேலை சரியில்லை. அவர்கிட்டையும் போய் வேலை செஞ்சு கொடுக்கணும். பலாரியே இந்த வேலை கை வச்சபடியா அதுக்குள்ள போயிடலாம் கிடக்குது. இதை முடிச்சுட்டோ இதை 2-3 நாள் நிப்பாட்டி போட்டால் தான் செஞ்சு கொடுப்போம். இன்னும் ஒரே குடியல்ல குடிச்சிட்டு பலாரி போட்டு குடிச்சிட்டேன். ஆடிப்போம். ஓ உண்மை நல்லா இருந்தேன். என்ன சாப்பாடு நல்லா இருந்தேன்னு சொன்னீங்களோ ஒரு வார்த்தை சத்தம் போடாமல் சாப்பிட்டு காய்ச்சி கொண்டே இருக்கிறேன். நான் தான் சொல்கிறேன். பசிக்கும் இல்லை காலமை குடிக்கல பசிக்கும் இல்லை. இல்லாடி மட்டும் நீங்கள் நல்லா இருந்துட்டாலும் சொல்லிட்டாலும் உங்களுக்கு ஃபேமிலியாக ஒழுங்கு சாப்பாடு செஞ்சதே பெரிய விஷயம். அதுதானே நான் என்ன செய்யறது பின்ன சாப்பாடு செய்யத்தானே வேணும். பாமண்டு உங்களுக்கு செஞ்சிருந்தேன். அதே மாதிரி மெயின் விஷயம் கேஷ் இன்றைக்கு நின்றுட்டு திடீரெண்டு காசு நேர்த்தோம். அண்டைக்கே நிற்கப்போன்னு சொல்லி கொண்டு வந்தோம். அண்டைக்கே வரப்பே இந்த காலமான சாப்பாடு செஞ்சு கொண்டு நிற்கிறேன். பாலாத்திட்டு இன்னொன்று இல்லை தோசை விட இல்லை சுட்டு கொண்டு இருக்கிறேன்னு கேஷ் நின்று சரி தோசை மாமிச்சாங்க கிடக்கு அம்மாக்கண்ட அடுப்பில் மிச்சம் செய்யும். அடுப்பில் இருந்து செய்யணும். மெதுமெதுப்பா என்ன அவசரம் என்ன அவசரம் என்ன கிளாஸுக்கு இல்லை போகணும். அப்படியே அம்மா கிட்ட மாவை கொடுத்துட்டு போகும். அப்படிதான் கொடுத்துட்டு போவேன். நான் தேவை சாப்பிட சொல்லினா அம்மா காணும் திருச்சியாக இருந்து காலம் சாப்பாடு உங்களுடைய பாருங்க. நான் செம்பர் மாதிரி எல்லாம் வச்சுக்கேன். அதெல்லாம் ஆடுதான். சரி குடிங்க நீங்கள் சரி காலையில் 4 இருக்குங்களே எனக்கு குடிக்க மாட்டீங்க.
பால் கூட சேர்த்து நீர் குடிக்கும் கொஞ்சம் சூடு வருது. அப்போ என்ன செய்ய நீங்கள் கதைக்கிற பாலை குடிச்சிட்டுக்கலாம். அதை குடிச்சா சாப்பிடல. புறாமும் வாங்கணும் உண்டு. அதுதான் சந்திரனை புறா செத்து போட்டு சந்திரன் அழுதவர் அன்னைக்கு 11 வீடியோவில் அழுதார் சொல்லி அது என்னண்டு திடீரெனு செத்தான்னு தெரியல. அந்த வடிவான அது தோக புறா என்ன சந்திரன் செத்துட்டு வாங்கணும். இங்கே என்ன நேரம் இல்லாங்கிறது நேரம் இல்லை தான். உங்களுக்கு என்னப்பா பிஸி தான். எனக்கு என்னமோ அடுத்த கட்டம் என்ன சொல்லுங்க அப்போ ஒன்றும் பைக்கை கொண்டு திருத்தி கழுவுவோம். அடுத்த வீட்டுக்கு நீங்கள் மிதவிட்டு நீங்கள் மழை தொடங்கிட்டுண்டா சமைக்கவும் மாட்டீங்க. ஜாடி கொண்டு இருப்பீங்க நீங்கள். பின்ன என்ன மழைக்கு என்ன சமைக்கிறேன்டா சமைக்கிறது முதல்ல அப்படித்தான் கொஞ்சம் சமைச்சேன்னா அப்படி இருந்தாலும் இப்போ கொஞ்சம் இல்லை பெருமாள் இருக்கு. அதுதான் தெரியும் அடிக்குது. நான் புயல் வேற போனப்ப மக்களுக்கு எல்லாம் பறந்து போகுது இருக்காங்க. கைத்தால் போட்டு இழுத்து கட்டுறேன் அதெல்லாம் நிற்காது. குடிங்க குடிச்சிட்டு வேலைக்கு போவோம். நேரம் போயிட்டு நாங்களும் போட்டு வாரோம். அடுத்த இடம் என்னென்று பார்ப்போம். சரி, இப்போ பார்த்துருப்பீங்க செந்துரனும் வேலைக்கு போயிட்டார். அப்போ இனிமேல் நானும் வேலைக்கு போயிட்டு வந்து விட்டேன். ஏண்டா இன்னும் கடைசி கட்டம் செந்துரன் சொன்னார் நீங்கள் வந்து முடியுங்கோ என்னடா கிளாஸால் வேற சரியான லேட் ஆகும்னு சொன்னார். ஆனால் இன்றைய நாங்கள் போன நாள் பார்த்து எங்களோட டீச்சர் இன்றைய கிளாஸு வேலைக்கே விட்டுட்டா. 3 மணி அப்படியே விட்டுட்டா. ஏனண்டா டீச்சர் வரையில அப்போ இன்றைக்கு அப்பாவை சொன்னால் நீங்கள் இன்றைய வேலைக்கே போங்கன்னு சொன்னோன்னே நாங்களும் சரி கண்டுட்டு வந்துட்டோம். வந்து பார்த்தா செந்திரன் சொன்னார். நான் கேட்டேன் செந்திரன் கால் பண்ணி, செந்திரன் நீங்கள் எத்தனை மணிக்கு வருவீங்க வேலை முடியுமான்னு கேட்க. செந்திரன் சொன்னார் இன்றைக்கு எனக்கு கொஞ்சம் லேட் ஆகும், அநேகம் 9-10 மணி ஆகும்னு சொன்னார். அதனால் சரி நீங்கள் அங்கே வீட்டு அங்கேயே நில்லுங்கன்னுட்டு அப்போ சரி என்னட்டு அப்படியே நான் இந்த ஃப்ரெண்ட்ஸ் பிள்ளை விட்டு வந்தேன். நான் பார்த்தாலும் தெரியும் என்னடா புதுவிடமாக கிடக்கண்டு அவன் விட்டு வந்து ஊஞ்சாளுக்கு இருந்து கொண்டு அப்போ அவாவையும் பார்த்து 2 கதை கேட்டுட்டு என்னடா அவாவுக்கு உடல் நிலை சரியில்லையா. அப்போ அவாவையும் கேட்டுட்டு இப்படி சுவங்கள் நிலங்கள் இல்லாமல் இருக்குதோண்ட அவள் சொன்ன இப்போதைக்கு பிரச்சனை இல்லை இருக்கிறேன் ஏதோ ஒன்ற மாதிரி சொன்னான். சரி அப்போ இருக்கட்டும் வாண்டுட்டு அப்போ நானும் வந்தேன். இனிமேல் இரவு சாப்பாடு இனித்தான் நாங்கள் இனிமேல் செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் இதோடையே இந்த வீடியோலாம் முடிச்சுக்கொள்ளுவோம்மா. அவள் தலையாடுற என்ன செய்கிற உடம்பு சரியில்லாடி நாங்கள் அவாவை கொண்டே வீடியோ வைக்க வேண்டிய சூழ்நிலை. என்னென்னா வீட்டை போகிறதுக்கு அவ்வளோ பெரிய தூரம் என்னால் நடக்க இல்லாதான். அப்போ நான் சொன்ன வீடியோ ஒரேடியாக முடிச்சுட்டு நான் ஆறுதலாக வீட்டை போகிறேன்னுண்டு. என்னென்னா சில பல பிரச்சனைகளும் போனுக்களால் வந்து கொண்டே இருக்குது. அவள் ஒரு கதையோண்டு எனக்கு சொல்லி என்னை குழப்பி விட்டு அவ்வளோ நேரம். உண்மைக்குமே நேரம் இப்போ பார்த்திங்கன்னா 5 மணி ஆகுது. ஏனெண்டா அவள் ஒரு 3 மணி போல் காலம் ஒரு 11 மணி போல் இருக்கும். ஒரு மெசேஜ் ஒன்று போட்டால் அந்த மெசேஜில் ஒரு லிங்க் ஒன்று வரும். அதை ஓப்பன் செஞ்சால் 3 கிஃப்ட்டு வருமெண்டு. அந்த கிஃப்ட்டை நாங்கள் 3 மணியிலே இருந்து வந்து கொண்டே இருக்கிறோம். இன்னும் ஓப்பன் பண்ணி முடியலை. அது ஏன் இருக்குன்னு இன்னும் தெரியலை எனக்கும். சரி ஓப்பன் ஆகட்டுமெண்டு நாங்களும் விட்டுட்டோம். அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம். இதுண்ட கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம். பாய்.